ஸோ எக்ஸசைஸ் 2.1ல நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போறோம். சரியாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்தா சிம்பிளா ஆன்சர் டைரக்டா எழுதிடலாமா? காஸ் இன்வர்ஸ் √3/2. அப்ப காஸ் எந்த டிகிரிக்கு √3/2 வருது சொல்லுங்க பாப்போம். காஸ் எந்த டிகிரிக்கு √3/2 வருது? காஸ் எந்த டிகிரிக்கு √3/2 வருது. அதாவது நமக்கு இந்த இடத்துல நியூமெரிக்கல் 30 டிகிரி. வெரி குட். ஸோ ஆன்சர் 30 டிகிரி. வாட் இஸ் த ரேடியன்? π/6 belongs to 0, π. கரெக்டா? எஸ் சார். இதான் ஆன்சர். பட் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு தான் ஆகணும், வழி கிடையாது. கரெக்டுதானமா? ஓகே சார். ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி ஸ்ட்ரைட்டாவே எழுத கூடாதா? ஸ்ட்ரைட்டா எழுதுனா ஸ்டேட் போர்டுல மார்க் கொடுத்துருவாங்க. நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு ஆன்சர் எழுதணும். அண்ட் என்னது எந்த ரேஞ்ச் எழுதினாலே முடிஞ்சு போச்சு. இது ஆன்சர் தான் ஆக்சுவலா. பட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலாம் செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா சிபிஎஸ்சி பொறுத்தவரை சம்டைம் மார்க் குறைச்சிடக்கூடாது இல்லாம அதனால சொல்றேன். ஓகேங்களா? பாருங்க. காஸ் இன்வர்ஸ் √3/2 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப காஸ் இன்வர்ஸ் நமக்கு ரைட் சைடு வந்தா காசா மாறுவாங்களா? எப்படி எழுதுவீங்க? காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு √3/2. அப்ப இங்க காசு இருக்கிறதுனால இந்த √3/2 காசா போடணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரில வந்துடும். அப்ப ஆன்சர் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சோ காஸ் 30 டிகிரி. சோ காஸ் 30 டிகிரினா அது நீங்க ரேடியனா மாத்தினா காஸ் π/6 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு வந்து இந்த காஸ் கேன்சல். அப்ப y இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்ப டிகிரி இஸ் கால்ட் as π/6 ரேடியன். அப்ப y இஸ் ஈக்குவல் டு π/6 ரேடியன். அப்ப பிலாங்ஸ் டு நமக்கு 0, πன்னு வரும். சோ இதான் நமக்கு தேவையான ஒய்யோட ஆன்சர். ஒய்ங்கிறது யாரு இங்க? காஸ் இன்வர்ஸ் √3/2 அர்த்தம் is equal to π/6. it belongs to so closing bracket 0, πன்னு அர்த்தம். ஓகே தானமா? நம்ம தேவையான ஆன்சர் ரெடி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்ச ஆன்சர். ஓகேவாமா? ஓகே சார். புரியுதா? ஆமா சார். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 3. ஓகே, 1 செகண்ட்மா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கம்மா. என்ன கொடுத்திருக்காங்க? கொசிகன் இன்வர்ஸ் 2. இப்போ இது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஃபார்முலா படிக்க போறோமா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லி தரேன். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ் இதோட ஆன்சர் எப்படி எழுதலாம்? அண்ட் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் இதனோட ஆன்சர் எப்படி எழுதலாம்? அண்ட் காட் இன்வர்ஸ் எக்ஸ் இதனோட ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்றத சொல்லி தரேன். சரிங்களாமா? இப்போ இந்த கொசிகன்ங்கிறது யாருடைய ரெசிப்ரோக்கல்? சைன். சாரி, கொசிகன் அப்படிங்கிறது யாருடைய ரெசிப்ரோக்கல்? சைன் தானமா? 1/sin. எஸ் சார். அப்ப இந்த இடத்துல இந்த கொசிகனுக்கு பதிலா நீங்க சைன் இன்வர்ஸ் போட்டுட்டு இந்த உள்ள இந்த வேல்யூவை மாத்திங்க 1/x போட்டுங்க. அவ்வளவுதான். அப்போ கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ் உடைய ஆன்சரும் சைன் இன்வர்ஸ் 1/x உடைய ஆன்சரும் சேம் தான். ஓகே தானமா? இதுக்கு ஆன்சர் கண்டிப்பா சேமா தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி சீக்கன் இன்வர்ஸ்ங்கிறது யாரோட ரெசிப்ரோக்கல்? சீக்கன் இன்வர்ஸ்ங்கிறது 1/cos. காஸ். அப்ப இத காஸ் இன்வர்ஸ் போட்டு இந்த உள்ள வேல்யூவை ரெசிப்ரோக்கலா மாத்திருங்க 1/x மாத்திருங்க. சரிங்களா? வாட் இஸ் a cot inverse உடைய ரெசிப்ரோக்கல்? tan. அப்ப நம்ம இத tan inverse மாத்திட்டு உள்ள வேல்யூ 1/x போட்டுருங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த ஆன்சர் எழுதி காட்டுறேன் பாருங்க ஒரே வரியில. இஸ் ஈக்குவல் டு இப்ப இந்த கொசிகன் இன்வர்ஸ் என்ன அர்த்தம்? சைன் இன்வர்ஸ் 1/2 போடலாமா? எஸ் சார். அப்ப சைன் எந்த டிகிரிக்கு 1/2 வருமா? சைன் எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? 30, π/6. வெரி குட். 30 டிகிரி. ஆன்சர் π/6. so belongs to -π/2, +π/2. ஓகே தானமா? நான் சைனுக்கு சொல்றேன். நான் கொசிகன் சொல்ல சைனுக்கு சொல்றேன். நான் சைனுக்கு தானே ஆன்சரை மாத்தி போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் அப்ப நம்ம இது வந்து கொசிக்லயே போட்டுனா நமக்கு வந்து வேற ரேஞ்ச் வரும்ல? வேற ரேஞ்ச் வரும். அதுவும் இதுக்குள்ள தான் வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் π/6 தான். அது சேஞ்ச் கிடையாது. நீங்க கொசிகனுக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்திருக்கான் பாத்து சொல்லுங்க. வாட் இஸ் தி ரேஞ்ச் ஆஃப் கொசிகன்?
Uh, What's the range minus of pi by cosecant 2 to pi by 2. What is the answer? Minus pi by 2 to pi by 2. சேம் அப்படிதானே? சேம் தானே மாமா? Same. பாருங்க sin இன்வர்ஸ்க்கு என்ன ரேஞ்ச் வருது அதே தான் இங்க வருது. Yeah. ஒன்று ரெண்டு ஒன்று தானே? ப்ராப்ளம் கிடையாது இல்ல? Okay. ஆனா நமக்கு என்ன ஒரு 0 வரக்கூடாது. அப்படிதான் 0ங்கிறது நமக்கு இதுல வராது, இன்க்ளூட் வராது. சப்ராக்ட் 0 கொசிகன் Okay. இன்வர்ஸ். சரிங்களாமா? ஓகே ஃபைன். இங்க பாருங்க. இப்போ இந்த சம் என்ன பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோமா? எப்படி அதெல்லாம் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் லெட் கொசிகன் 9. Okay. கொசிகன் இன்வர்ஸ் 2 is equal to y ன்னு எழுதிக்கலாமா? Yes, sir. அப்ப இது எப்படி எழுதலாம் அடுத்து? கொசிகன் இன்வர்ஸ் ரைட் சைடு போனா கொசிகன் வருவாங்களா? எப்படி எழுதுவேன்? Yes, sir. கொசிகன் y is equal to 2 ன்னு போடுவீங்களா? கொசிகன்ங்கிறது யாருடைய ரெசிப்ரோக்கல்? sin. 1 by sin y is equal to நீங்க 2 ன்னு போடுவீங்களாமா? Yes, sir. So take reciprocal. அப்ப ஆன்சர் sin y is equal to 1 by 2 ன்னு போடலாமா? அப்ப நமக்கு லெஃப்ட்ல sin இருந்தா ரைட்டையும் நீங்க சைனுக்கு மாத்துங்க. அப்போ இந்த இடத்துல sin y is equal to இந்த 1 by 2ங்கிறது எந்த டிகிரினா sin 30 டிகிரி 30 டிகிரி. நமக்கு sin கேன்சல் y is equal to 30 டிகிரி. ஸோ 30 டிகிரினா ஆன்சர் பை பை 6 ன்னு அர்த்தம். yங்கிறது நமக்கு ஆன்சர் கொசிகன் இன்வர்ஸ் 2 ன்னு அர்த்தம். ஸோ நமக்கு கொசிகன் இன்வர்ஸ் 2 உடைய ஆன்சர் யாரும் பாத்தீங்கன்னா ஆன்சர் பை பை 6 ன்னு அர்த்தம். ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே தானே? புரியுதா? Yes, sir. டவுட் இருக்குதாமா? டைரக்டா இத கொசிக்ல வச்சு பண்ணிரலாம்ல? டைரக்டா கொஸ்டின் வச்சு பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், நோ ப்ராப்ளம், தப்புலாம் கிடையாது. Okay. கொஸ்டின் எந்த டிகிரிக்கு 2 வரும் அப்படின்னா நீங்க ரெசிபிரோக்கா போட்டு பாத்தீங்கன்னா அதே 30 தான் வரப்போகுது உங்களுக்கு. நான் உனக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சைன் காஸ் டேன் தான் நல்ல மெமரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கொசிகன் சீக்கன் காட்டுங்கிறது மெமரைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ நம்ம சைனுடைய ரெசிபிரோக்கல் தான் கொசிகன் அப்படின்னா சைன் வந்து 30 டிகிரிக்கு 1 by 2னா அண்ட் கொசிகன் 30 டிகிரிக்கு வந்து 2 வரும். சரிதானே? Okay, sir. கொசிகன் 30 டிகிரிக்கு ரெசிபிரோக்கல் ஆன்சர் 2 வரும். கரெக்ட் தானேமா? ஆமா சார். ஓகே, அப்ப நம்ம டைரக்டாவும் போடலாம், இது பண்ண நீங்க வந்து இதே மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டாலும் ஓகே தான். ஓகே தானே? நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். புரியுதா இல்லையாமா? ஆமா சார். ஓகே நைஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆக்சுவலா நீங்க வந்து அந்த ரேஞ்ச் தான் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அது நல்லா பார்த்து போட்டா தான் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, சிம்பிளா இதை ஆன்சர் முடிச்சிடலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல tan இன்வர்ஸ் இருக்கா இல்லையா, அதோட ரேஞ்ச் வந்து நீங்க பாத்தீங்கன்னா -π/2 +π/2 வரும். கரெக்ட் தானேமா? ரவுண்ட் பிராக்கெட் -π/2 +π/2 அப்புறம் நமக்கு மைனஸ் வரதான் செய்யும். சரியா? அப்போ இந்த மைனஸ் மறந்துருங்க. இந்த மைனஸ் மறந்தீங்கன்னா √3 tan எந்த டிகிரிக்கு √3 வரும்? tan எந்த டிகிரிக்கு 60 டிகிரி. அப்படிதானேமா? அப்ப ஆன்சர் π/3 வருமா? π/3. எஸ் சார். அப்ப இங்க முன்னால மைனஸ் இருக்கனால ஆன்சர் -π/3 தான் ஆன்சர். ஒரே வரி தான் ஆன்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்ல, வழி இல்ல. செஞ்சிருவோமா? ஓகே, அப்ப எப்படி எழுதுங்க? லெட் tan இன்வர்ஸ் be -√3 is equal to y. அப்ப இந்த tan இன்வர்ஸ் இங்க வந்து அப்படி tan ஆ மாறுமா? அப்ப ஆன்சர் tan y is equal to -√3. சரியாமா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? எஸ் சார். tan y is equal to minus tan inverse. Sorry, tan inverse கிடையாது, tan. அப்படிதானேமா? minus tan. எந்த டிகிரி √3 வரும்? is called as 60 டிகிரி. கரெக்ட் தானேமா? 60 டிகிரி. அப்ப இந்த இடத்துல மைனஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் மாத்திரா இருந்தா ஒரு ஃபார்முலா இருக்குது. சோ மைனஸ் tan தீட்டா அப்படிங்கிறது, சோ முந்தின இதுல காட்டை வச்சு ஒரு சம் படிச்சோம். அப்போ வந்து என்ன பண்ணா π - தீட்டான்னு போட்டோம். ஆனா அங்க கிவன் காட் இருந்துச்சு. ஒரு சம் எக்ஸாம்பிள் சம் 2% இருக்குதா? ஆனா இங்க tan தான் இருக்கிறதுனால tan வச்சு எழுதணும். அப்ப ஆன்சர் tan - தீட்டான்னு போட்டுக்கலாம். tan - தீட்டா. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் நேரா 60 டிகிரி கொடுத்துருங்க. அப்ப நீங்க 60 டிகிரி கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு எப்படி மாற போகுதுன்னா tan y is equal to tan 60 டிகிரி. சோ -π/3 ன்னு போட்டுடலாமா 60 டிகிரி. அப்ப இந்த இடத்துல tan கேன்சல். சோ y is equal to -π/3. அப்ப yங்கிறது tan இன்வர்ஸ் -√3. அப்ப ஆன்சர் tan இன்வர்ஸ் -√3 is equal to -π/3. சோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரியுதா பாருங்கம்மா? எஸ் சார். டவுட் இருக்குதாமா? நோ சார். போய் சொல்லாதீங்க, டவுட் இருந்தா சொல்லிருங்க. ஓகே, எனக்கு டவுட் இல்ல சார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ் சார். क्वेश्चन நம்பர் 5.
இப்போ இதை நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, கிளியரா ஆன்சர் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு கேட்டுக்கிறேன். குவாட்ரண்ட் தெரியுமா? குவாட்ரண்ட் டோட்டலா வந்து 4 Yes, டைப் sir. ஆஃப் குவாட்ரண்ட் இருக்கு தெரியுமா? சோ இந்த இடத்துல Yes, sir. we having the total of 4 quadrant. First quadrant, second quadrant, third Third, quadrant fourth, yes, sir. and fourth quadrant. சோ நீங்க வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் படிச்சிருக்கீங்களா? அதாவது 90 மைனஸ் தீட்டா, 90 பிளஸ் தீட்டா, 180 பிளஸ் தீட்டா, 180 மைனஸ் படிச்சிருக்கீங்களாமா? ஆமா சார். ஒண்ணும் இல்ல, சிம்பிளா இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒண்ணும் இல்ல, ஆல் எஸ் டி சி இந்த கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? ஆல் Yes, எஸ் டி சி sir. படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, அதாவது ஏ அப்படின்னா ஆல் அர்த்தம், எல்லாமே எல்லாமே Yes, பாசிட்டிவ், sir. எல்லா ட்ரிகோனோமெட்ரி பாசிட்டிவா இருக்கும். அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். கரெக்டா? அதாவது சைனோட ரெசிப்ரோக்கல் அதெல்லாம் அங்க பாசிட்டிவா இருக்கும். எங்க சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன், அப்ப செகண்ட் குவாட்ரண்ட் Cosec. கொசிகன் பாசிட்டிவா இருக்கும். டேனோட Yes, ரெசிப்ரோக்கல் இங்க காட், காட்டு இருக்கும். இங்க காட் வரும், இங்க வந்து சீக்கன் அப்புறம் வரும். சரிங்களா சீக்கிரம். இல்லையா? இப்ப இந்த Yes, இந்த sir. கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார். ஓகே ஃபைன். இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இது டைரக்டா ஆன்சர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோமே, பிராக்டிஸ் பண்ணுவோமா? ஓகே சார். இப்ப இந்த இடத்துல மைனஸ் மறந்துடுங்க, பிளஸ்னு வச்சுக்கோ, பிளஸ் ஓகே. பிளஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, காஸ் எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? 60 degrees. 60 டிகிரி. அப்போ 60 டிகிரில நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் சொல்றோம். ஆனா நமக்கு இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. சோ மைனஸ் நமக்கு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு செகண்ட் குவார்டர்ல மைனஸ் வரும், அல்லது தேர்ட் குவார்டர்ல மைனஸ் வரும். கரெக்ட் தானமா? Yes, sir. காசுக்கு மைனஸ் வந்து செகண்ட் குவார்டர்ல சைனு தான் பாசிட்டிவ், தேர்ட் குவார்டர்ல டேனு தான் பாசிட்டிவ். சரிதானே? அப்பதான் அந்த குவாட்ரண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து ஆமா. இந்த ரெண்டு குவார்டர்ல எந்த குவார்டர்னு பாத்தீங்கன்னா, நீங்க காசுடைய ரேஞ்ச் பாருங்க. சோ இஸ் பிலாங்ஸ் டு 0, பைன்னு இருக்கும். பாத்திருக்கீங்களா? எஸ் சார். அப்பதான் செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். மாஷால்லா, செகண்ட் குவார்டர். அப்ப செகண்ட் குவார்டர் தான் இருக்கும். சரிதானே? அப்ப நான் மறுபடியும் என்ன பண்றேன், இன்னொரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட்டு காட்டுறேன். சோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பொருந்துமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப இந்த இடத்துல +1/2 +1/2 எவ்வளவு டிகிரி சொன்னீங்கம்மா? +1/2 எவ்வளவு டிகிரி சொன்னீங்க? 60 degrees. 1/2 அப்படிங்கிறது 60 டிகிரி. அப்படிதானே? அப்ப இது 0 டிகிரி, இது நமக்கு 180. இது கரெக்ட் நம்ம 0 180. இப்ப நமக்கு செகண்ட் குவார்டர்ல தானே வேணும். ஆனா -1/2. அப்போ இங்க 0ல இருந்து நீங்க 60 டிகிரியை கூட்டுற மாதிரி, அதே மாதிரி இந்த செகண்ட் குவார்டர்ல நீங்க 0ல இருந்து இந்த 60ய நீங்க சப்ராக்ட் பண்ணுங்க. 180 இருந்து 60ய சப்ராக்ட் பண்ண வாட் இஸ் ஆன்சர்மா? 120. ஓகேங்களா? அப்போ காஸ் இன்வர்ஸ் -1/2 ஓட ஆன்சர் 120. சோ 120 மீன்ஸ் 2π/3 அர்த்தம். சோ 2π/3 பிலாங்ஸ் டு 0, π. கரெக்ட் தானமா? ஓகே. இது எல்லா லாஜிக்கும் பொருந்தும். எஸ் சார். புரியுதா? அப்ப இந்த 120 டிகிரில உங்களுக்கு ஆன்சர் -1/2 வரும் காசுக்கு. காஸ் நீங்க கால்குலேட்டர் இருந்து அடிச்சு பாருங்களேன். காஸ் 120 டிகிரி சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல, உங்க லேப்டாப்ல இருக்குதா? ஆமா ஆமா நான் கால்குலேட் பண்ணிடுறேன். பண்ணி பாருங்க. என்ன கேட்டீங்க? காஸ் 120 டிகிரி. காஸ் 120 டிகிரி வாட் இஸ் ஆன்சர்? -0.5 வருதா? பொறுமையா பண்ணணும், அவசரமா இல்ல. எஸ் சார். -0.5. -0.5 வருதாமா? -half. எஸ் சார். அப்ப அதான் -0.5னா -1/2 அர்த்தம். அதானே வந்திருக்குது. காஸ் இன்வெர்ஸ் இங்க வந்து காசா மாறுமா? அப்ப காஸ் 120 டிகிரியோட ஆன்சர் -1/2. சரிதானம்மா? புரியுதா இல்லையா? எஸ் சார். இத நம்ம டைரக்டாவும் பண்ணலாம் தானே? டைரக்டா பண்ணா அதாவது நாங்க ஃபுல் மார்க் கொடுத்துருவோமா? நாங்க எங்க பசங்களுக்கு ஃபுல் மார்க் வச்சுக்கிட்டா அப்படின்னு கொடுத்துருவோம். சரிங்களா? சிபிஎஸ்சில அப்படி பண்ணுவாங்களா நான் தெரியாது. அதாவது வேல்யூஷன் நீங்க சார்ட்ட கேட்டு பாருங்க. பட் ஆன்சர் ரைட்டா தான் கொடுத்தே ஆகணும். நமக்கு வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு நம்ம செய்ய தான் செய்யறோம். பட் நம்ம கொடுத்தா ஆகணும். சரிங்களா? அதனால நீங்க கேட்டுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.
செய்வோமா? ஓகே சார். லெட் எப்படி எழுதலாம்? லெட் cos Let inverse cos inverse minus minus 1 1 by by 2 2 is equal to y. y. எப்படி எழுதலாம்? அப்போ cos அப்புறம் inverse right side cos minus half y is is equals to equal to cos y. minus 1 by 2. Yes sir. சரிங்களா? கரெக்டா தான் எழுதியிருக்கேன். ஆமா. cos இப்போ y is equals to cos 1 by minus 1 by 2. காஸ் கிடையாது, மைனஸ் ஆஃப் காஸ். எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? மைனஸ் விட்டுருங்க, மைனஸ் எந்த டிகிரிக்கு 1/2 சொன்னீங்க? 60 டிகிரி. 60 degrees. Yes sir. 60 டிகிரி இஸ் கால்ட் as π/3. சரிதானமா? Yes sir. ஓகே. அப்போ நமக்கு இந்த இடத்துல நல்ல கவனிங்க, இந்த இடத்துல காஸ் மைனஸ் வந்து உள்ள போயிடக்கூடாது. அதாவது மைனஸ் வந்து யாருக்குன்னா உள்ள போவாங்கன்னா சைனுக்கும் டேனுக்கும் தான் அந்த மைனஸ் வெளியே இருந்தா உள்ள போகும். அப்ப காஸ்ல உள்ள மைனஸ் ரிமூவ் பண்றதா மறுபடியும் ஃபார்முலா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் போகணும்னா காஸ் பை மைனஸ் தீட்டான்னு போடலாமா? எஸ் சார். அப்ப இது எப்படி எழுதுவீங்க? காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை மைனஸ் π/3. ஓகே தானமா? தீட்டா இஸ் த π/3. சோ அப்போ இந்த காசும் இந்த காசும் கேன்சல் சார். அப்ப நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் π/3. So take LCM, answer 3π minus π divided by 3. So separate பண்ணீங்கன்னா 2π/3 is belongs to 0, π. அப்ப நமக்கு தேவையான y cos inverse minus 1/2 is equal to answer 2π/3. So இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? புரியுதா பாருங்கம்மா? எஸ் சார். டவுட் இருக்குதாமா? நோ சார். நான் இது எழுதிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே, எழுதுங்கம்மா. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு செம்ம வந்து டேனுக்கு வச்சு ஏதாவது காட்டை வந்து டேனுக்கு மாத்திருப்போம். அது 0, πன்னு இருக்கும். அதனால இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா தான் மாத்தணும். சரிங்களா? மைனஸை பிளஸ்ஸா மாத்திருப்போம். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்களாமா? எஸ் சார். டவுட் இருக்குதா? நோ சார். நெக்ஸ்ட் சம் போலாமா? வெயிட் பண்ணணும். போலாம் சார். ஓகே, சூப்பர். क्वेश्चन நம்பர் 6மா. 6th சம். சோ நீங்க தான் ஆன்சர் பண்ணுங்க. ஒரே லைன்ல ஆன்சர் பண்ண போறீங்கமா? ஆன்சர் பண்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். இப்போ முதல்ல மைனஸ் மறந்துருங்க. 1 இருக்குமா? tan எந்த டிகிரிக்கு 1 வரும்? 45 டிகிரி, π/4. அப்போ நம்ம tan இன்வெர்ஸ் உடைய ரேஞ்ச் பாருங்க, மைனஸ் π/2 பிளஸ் π/2 வருதா? எஸ் சார். அப்ப நமக்கு இதுல மைனஸ் வரும், அப்படிதானே? அப்ப இந்த 1 உடைய ஆன்சர் நமக்கு π/4னா மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் π/4 இஸ் பிலாங்ஸ் டு ரவுண்ட் பிராக்கெட் மைனஸ் π/2 பிளஸ் π/2. ஓகே தானமா? எஸ் சார். இதான் ஒரு வரி தான் ஆன்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யலாமா? எப்படி செய்வீங்க சொல்லுங்க பாருங்களாவே. let tan inverse -1 be x. x னு இருக்குமா? ஓகே, x. ஓகே, ஃபைன். x. எஸ் சார். அப்புறம் வந்து tan inverse tan y is equal yes sir, tan y is equals to y x நீ x னு சொன்னீங்க. okay, tan x னு சொல்லிட்டேனா? okay, sorry. tan x is equal to -1. tan x is equals to -1. ஓகே, ஃபைன். அப்புறம் இந்த 1 உடைய ஆன்சர் tan x is equal to மைனஸ் அப்படி இருக்கட்டும். சோ tan π/4 போடலாமா? எஸ் சார். இப்போ நமக்கு மறுபடியும் ஃபார்முலா ஞாபகம் இருக்குது. tan தீட்டா அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம்னா tan மைனஸ் தீட்டான்னு போடலாமா? எஸ் சார். இந்த மைனஸ் நேரா உள்ள போயிருமா? அப்ப ஆன்சர் tan x equal to tan minus π/4. yes sir. அப்ப tan cancel. tan x is equals to x is equal to minus π/4. x ங்கிறது யார் இங்க? tan inverse -1. tan inverse yes 1 minus π/4. That's the result. Okay தானமா? yes sir. டவுட் இருக்குதா? no sir. Okay, fine. Next question போலாமா? yes sir. Okay, fine ma. Question number 7.
ஓகேம்மா, ஆன்சர் பண்றீங்களா? ஓகே, இப்போ ஒரே வரல ஆன்சர் பண்ணிடலாம். சீக்கன் இன்வெர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால இது எதுவா மாத்தலாம்? சீக்கன் யாரோட ரெசிப்ரோக்கல்? சீக் வந்து 1 by cos. காஸ். அப்ப நான் இந்த சீக்கன் இன்வெர்ஸ காஸ் இன்வெர்ஸ் ஆனா போட்டு 2 by 3 வந்து 30 degree தான். √3/2 போட்டுக்கிறேன் வாட்டி. ரைட்டு தான், நீங்க 2/√3 ரைட்டு தான், பட் நம்ம மாத்திக்கிறேன் √3/2. So what is the value? Is 30 degree. கரெக்ட் தானே? 5/6 is belongs to 0, pi. கரெக்ட் தானேமா? 0, pi. Yes sir. இது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோமா? Okay. பண்ணுங்க, எப்படி எழுதாச்சுன்னு பாப்போம். Let secant inverse 2/√3 is equal to y. அப்புறம் secant inverse ரைட் சேர்ந்தா secant மாறுமா? secant y is equal to 2/√3. டைரக்டா secant யோட சொல்லலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. secant y is equal to இது secant சொல்லலாம். secant 30 degree. கேட்டு தானே? அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்ணலாம், நீங்க வந்து காசு கூட மாத்தலாம். எப்படி பண்ணனா, காசுல பண்ணவா இல்ல சீக்கன்லயே பண்ணிடுவா? எப்படின்னா ஓகே, நான் யாருக்குனே 1 by sec y எடுத்துட்டேன். ஓகே ஃபைன். 1 by sec கிடையாது, 1 by cos. 1 by sec y னா அதுக்கு அப்புறம் cos அடுத்த ஸ்டெப்ல. ஆமா, 2/√3. பாருங்க எப்படி எழுதுவீங்க ஆன்சர்? அடுத்து வந்து cos y is equal to √3/2. சரிங்களா? அப்ப ஆன்சர் cos y. அப்ப எந்த டிகிரிக்கு √3/2 வரும்? எந்த டிகிரிக்கு 2 வரும்? 30. pi/6. அப்ப ஆன்சர் 30 degrees called as pi/6. So cos cancel, y is equal to pi/6. y ங்கிறது யாரு? secant inverse 2/√3. கரெக்ட் தானேமா? அப்ப ஆன்சர் secant inverse 2/√3 is equal to answer pi/6. So இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ஓகே தானேமா? எஸ் சார். டவுட் இருக்குதா? நோ சார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாமா? ஒரே நிமிஷம். ஓகேமா. சரி. எஸ் சார். ஆரம்பிக்கலாமா? சார். ஓகேமா. ஓகே, இப்போ நீங்க ஆன்சர் பண்ணலாம். cot இன்வெர்ஸ்ங்கிறது யாரோட ரெசிப்ரோக்கல்? tan inverse. tan. அப்ப இது எப்படி நீங்க எழுதுவீங்க சொல்லுங்க முதல்ல, எப்படி எழுதலாம்? how can you write that cot inverse √3? cot inverse √3 is equals to x. இல்ல இது சிம்பிள் ஃபார்மட்ல tan inverse அப்படி போட்டு 1/√3 போடலாமா? எஸ் சார். இது கரெக்ட் தானேமா? cot inverse √3 is equal to tan inverse. இது 1/√3ங்கிறது எந்த டிகிரிமா? tanல 30 degrees. ஆன்சர் pi/6. அப்ப இது ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? cot inverse √3 ஸ்டேட் போர்ட்ல வந்து எல்லா क्वेश्चंसமே in terms of cot இல்ல சாரி sin tan cos எழுதணும். இல்ல சிபிசி சாரி ஸ்டேட் போர்ட்ல வந்து ஃபுல்லா sin tan cos வச்சு தான் பண்ணுவீங்களா? ஆமா, முழுக்க அவனுக்கு அதான் ஈஸியா இருக்கும். அந்த 3 இதை நல்ல ஈஸியா மெமரைஸ் பண்ணிடுவாங்க. இந்த காட்டு கொசிக்கனு அண்ட் சீக்கனுடைய வேல்யூ எல்லாம் மெமரைஸ் பண்ண அவனுக்கு கஷ்டமா இருக்கும். படிச்சிருவாங்க, சில பசங்க படிச்சிருவாங்க, சில பசங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்ப நம்ம லோவர் பசங்களுக்கு எப்படி ஒண்ணு சேர்க்கணுமோ அந்த மெத்தட் சேர்த்தா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஓகே சார். அது புரியுதுலாமா? அதாவது நம்ம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வே ஆஃப் டீச்சிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ் யார் இருக்காங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டீச் பண்ணிட்டு போனாதான் ஈஸி. இப்ப உங்களையுமா டாப்பரான பிரச்சனை கிடையாது, எல்லா இதுவும் மெமரைஸ் பண்ணி. நான் ஒண்ணும் டாப்பர் சார் கிடையாது. இல்ல அப்படி இல்லம்மா, நீங்க முயற்சி பண்ணா டாப்பர் ஆயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவுதான். அதாவது டாப்பருங்கிறது நம்மளுடைய செயலை வச்சுதான் மாறும். நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நம்ம என்ன பண்ணுவோம், டாப்பர் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் வந்து ஈஸியா மெமரைஸ் பண்ண முடியாது. படிக்க மனப்பாடம் பண்ணதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆலிம் ஆக முடியும். சரிங்களா? சோ அதெல்லாம் நீங்க வந்து அதையே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சோ இதெல்லாம் உங்களுக்கு பெருசா இருக்காது இன்ஷா அல்லாஹ். கவலைப்படாதீங்க. சோ அல்லாஹ் இதெல்லாம் லேசாக்கிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே தானேமா? எஸ் சார். ஓகே,
அப்ப இந்த காட் இன்வெர்ஸ் நம்ம ரைட் சைடு போச்சுன்னா காட்டா மாறுவாங்களாமா. அப்ப ஆன்சர் Yes, sir. காட் y is equal to √3 போடுவீங்களா. சோ காட்டுங்கிறது tan ஓட ரெசிப்ரோக்கல். சோ 1 by tan y is equal to so √3. so take reciprocal. இது தலைகீழ மாத்தி விட்டுருவோமா. அப்ப தலைகீழ மாத்தினீங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு Tan y is equals to 1 by y √3. is equal to 1 by √3 போடலாம். அப்ப ஆன்சர் tan y is equal to இந்த எந்த டிகிரிக்கு tan 1 by √3 வரும். tan 60 pi by 6 30 டிகிரி. சரி தானமா. Sorry, pi by. Yes, sir. tan நமக்கு get cancel out. so tan நம்ம கேன்சல் பண்ணலாம். மீதி யாருமா இருப்பாங்க. so y is equal to pi by 6 ன்னு இருப்பாங்க. y-ங்கிறது cot inverse √3. அப்ப ஆன்சர் cot inverse √3 is equal to pi by 6. so இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ஓகே தானமா. Yes, sir. டவுட் இருக்காமா. No, sir. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த சம் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்கம்மா. சோ கிளியரா ஆன்சர் பண்ணனும் பாத்துக்கங்க. Okay, sir. ஓகே ஃபைன். சிங்கிள் லைன்ல ஆன்சர் பண்ணு. சிங்கிள் லைன்ல வித்தின் எ ஸ்டெப். ஓகே cos inverse -1 by √2. so take the quadrant. சரிங்களா. Okay. Okay fine. this is a 0 degree. this is 180 degree. okay 1 by √2 பாசிட்டிவ். மைனஸ் மறந்துருங்க. 45 degrees. Yes 45 degree கரெக்ட்டா. this is 45. so first quadrant means 45 degree அப்படிதானே. சோ இது கண்டிப்பா எவ்வளவு இருக்கும் 45 டிகிரி இருக்கும். பட் நமக்கு இது +1 by √2 அப்படிதானே. இதுக்கு -1 by √2ல வரணும். அப்போ -1 by √2 எந்த குவாட்ரண்ட் போலாம். Second quadrant. Yes. செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே அப்ப எவ்வளவு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க 180 ல இருந்து -45 டிகிரி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா சோ அப்ப 180 ல இருந்து 45 கழிச்சுனா ஆன்சர் 135 degrees. வெரி குட் 135 டிகிரி. அப்ப ஆன்சர் 135 டிகிரியோட ஆன்சர் தான் -1 by √2. so what is a 135 degree. 135 degree radian யாருமா. what is the radian of 135 degree. convert into a radian. multiply by pi by 180. Yes. 135 into pi by 180. what is the answer. so cancel by 45 degree. so ரெண்டுமே 45 ல கேன்சல் பண்ணுங்க. so 135 ல நமக்கு வந்து 3 டைம் 45 வரும். 180 ல நமக்கு 4 டைம் 45 வரும். One second. okay Oh yes. 135. Yes, sir. 3 pi by yes. 4. வெரி குட். தட்ஸ் இட். நான் எழுதிட்டேன் கேட்டா. நான் எழுதுனது தப்பா எழுதுன்னு தெரியல. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரைட்டா எழுதிட்டீங்க. ஓகேங்களா. ஆன்சர் 3 pi by 4. நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க பார்க்க எனக்கு தெரியுது. அட்வான்ஸா எழுதிட்டேன். ஆன்சர் 3 pi by 4 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா. எஸ் சார். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோமா. ஓகே சார். எப்படி எழுதுறீங்க சொல்லுங்க பாப்போம். cos inverse -1 by √2 is equal to y ன்னு சொல்லலாமா. அப்ப ஆன்சர் cos y is equal to -1 by √2 ஆமா. அப்ப நமக்கு இப்ப என்ன செய்யணும். முதல்ல மைனஸ் மறந்துருங்க. 1 by √2 க்கு வேல்யூ சொல்லலாம். அப்ப cos y is equal to -cos pi by 4 is called as 45 degree. சரிதானமா. இப்ப இந்த இடத்துல முதல்ல மைனஸ் போக வைக்கணுமா. மைனஸ் போக வைக்கிறதுக்கு ஃபார்முலா ப்ரீவியஸா படிச்சுமா. minus cos pi minus pi is equal to cos. very good. pi minus theta. so இது படி எப்படி மாற போகுது அப்படின்னா cos y is equal to cos pi minus pi by 4. so take LCM. இப்போ இந்த இடத்துல cos cancel. y is equal to 4 pi minus pi divided by 4. அப்போ y is equal to 3 pi by 4 y. y ஓட ஆன்சர் cos inverse -1 by 2. அப்போ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா cos inverse -1 by √2 is equal to ஆன்சர் 3 pi by 4. so இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க உடனே. நோ சார், டவுட் இல்ல. கிளியரா இருக்குதாமா. எஸ் சார். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் சம் போலாமா. எஸ் சார். போலாமா. எஸ் சார். ஓகே ஃபைன்.
கொஸ்டின் நம்பர் 10மா. இது நம்ம அப்புறம் பார்த்தா அதே தானே? இது கொசிகன் இன்வெர்ஸ் பாத்துட்டோமா? அதுல +2 பாத்துருப்போம் நினைக்கிறேன். +2 பார்த்தோம். ஆமா 2 பார்ட் 2. ஆமா எஸ் சார். இது வந்து மைனஸ் அப்படிதானே? எஸ் சார். ஓகே. நீ ஆன்சர் பண்ணலாமா? ஓகே சார். இப்போ கொசிகன் இன்வெர்ஸ் உடைய ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா what is the cosecant inverse range? Same sin pi minus pi by 2 comma plus pi by 2 subtract 0 pi by 2. Yes sir. கரெக்ட். minus pi by 2 comma plus pi by 2 minus 0 மட்டும் வரக்கூடாது. சரி, இப்போ இதுக்கு அப்ப மைனஸ் வரலாம் அப்படிதானே? ஆமா சார். இப்போ நீங்க டைரக்டா சொல்றீங்கன்னா அப்ப கொசிகன் இன்வெர்ஸ் மைனஸ் மறந்துருங்க. கொசிகன் எந்த டிகிரிக்கு √2 வரும்? 45. அப்ப மைனஸ் இருந்தா pi by 4. minus pi by 4. minus pi by 4 அவ்வளவுதான் ஆன்சர். pi by 4. Yes sir. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யலாமா? எப்படி எழுதுவீங்க? cosecant inverse minus 2 cosecant inverse minus y. 2 is equals to y. Yes sir. Minus √2 y is equal to minus √2. ஓகே தானேமா? Yes sir. இப்போ இந்த கொசிகனை சைனா மாத்திடுவோமா? இல்ல சைன் தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆன்சர் 1 by sin y is equal to minus √2. ஓகேங்களா? டேக் ரெசிப்ரோக்கல். sin y is equal to minus 1 by √2. சரியாமா? ஃபர்தரா என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். மைனஸை மறந்துடுங்க. மைனஸை மறந்துட்டீங்கன்னா sin y is equal to மைனஸ் இந்த 1/2 1/√2 உடைய சைனுடைய வேல்யூ யார் அப்படின்னா sin pi by 4. கரெக்ட் தானே? இப்போ இந்த மைனஸ் நேரா உள்ள கொடுத்தா ஞாபகம் இருக்குதா? சைனுக்கு வந்து மைனஸ் உள்ள போயிடும். அப்ப ஆன்சர் sin y is equal to வெரி குட் sin minus pi by 4. sin cancel. y angle is equal to minus pi by 4. yங்கிறது நமக்கு cosecant inverse minus √2. ஆன்சர் minus pi by 4. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ஓகே தானேம்மா? எஸ் சார். 10 செம் முடிஞ்சிச்சுமா? அவ்வளவுதான் எக்ஸசைஸ்ல? இல்ல இருக்குது. 10 செம் முடிஞ்சிச்சு. இதுல இருக்குது, இன்னும் இருக்குது. ஓகே. நமக்கு நிறைய செம் இருக்கு. அதெல்லாம் வாரி வளையம் கொடுக்கறதுல யாராலையும் நம்ம மிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செம் போமா? 11th செம். அதே ஃபைண்ட் த வேல்யூ. சோ வித்தின் a fraction of டக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. டக்கு எழுத போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம், ஒரே வேலை எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். ஓகே ஃபைன். சோ நான் இப்ப எழுதி தரேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஷார்ட் டிஸ்கஸ் பண்ணீங்க. இப்படி செய்யலாமா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் சொல்லுங்க. வச்சுங்க இன்ஷால்லா. சோ நாங்க எப்படி செஞ்சாலும் நாங்க மார்க் கொடுத்துருவோம். ஸ்டேட் போர்டை பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து அவன் வந்து கரெக்டா வேல்யூ போட்டாலே போதும், எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்ஷால்லா. ஓகேவா? சரி, இப்ப நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ண போறீங்க. இஸ் ஈக்குவல் டு tan எந்த டிகிரிக்கு 1 வரும்? 45 degrees. நான் 45 போட்டுக்கிட்டா இல்ல pi by 4 போடவா? நான் 45 போட ஈஸியா கடைசி பாத்தீங்கன்னா 45 போட்டுக்கிறேன். கடைசியில் என்ன பண்ண ரேடியனா மாத்திடுறேன். சரிங்களா? சரி, -1/2 அங்கதான் பிரச்சனை இருக்குது. அப்ப நம்ம கண்டிப்பா குவாட்ரண்ட் போடணுமா? சோ x axis y axis போடுறேன். இது நமக்கு ப்ரீவியஸ்லி இந்த சம்ம இது பண்ணோம்ல. ஓகே, அதுல வந்து நமக்கு வேல்யூ வாட் இஸ் ஆன்சர்? 1/3. கன்ஃபார்ம் 2/3 தானே? எஸ் சார். அப்ப 2π/3 னா என்ன அர்த்தம்? π/3 னா 60. அப்ப 120 120 எஸ் சார். பிளஸ் 120 கரெக்ட்டா? எஸ் சார். 120 டிகிரி. சரி, -1/2 மைனஸ் மறந்துருங்க. 1/2 எந்த டிகிரி? 1/2 30 degrees. அப்ப முன்னால மைனஸ் இருந்தா -30 டிகிரி. -30 degrees. கரெக்ட் தானே? அப்பனா மைனஸ் எஸ் சார். இப்போ இந்த ரெண்டும் பிளஸ்ஸா? 45 120 கூடுங்க. 165 எஸ் சார். 45 பிளஸ் இதுல 30 கழிங்க. 30 கழிங்க. 135. அப்ப ஆன்சர் இஸ் 135 டிகிரி. சோ 135 டிகிரி ரேடியன் இப்பதானே பாத்தீங்க. 3π/4. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இது ரேடியனா மாத்ததுக்கு 135 இன்டு π/180 பெருக்குங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ ரெண்டுமே 45 டேபிள் கட் பண்ணா இங்க 3 டைம்ஸ் வரும், இங்க உங்களுக்கு 4 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஓகே சார். ஓகே தானேமா? சோ நான் என்ன பண்ணேன், எல்லாமே எதுல பண்ணிருக்கேன், உனக்கு வந்து எல்லாமே எதுல பண்ணி காமிச்சிருக்கேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரில பண்ணி ரேடியனா மாத்திட்டேன். சரிங்களா?
இப்போ இதை ஓகே ரேடியன்ல ஓகே பண்ணா கூட ஓகே எப்படி சார். வரும் அப்படிங்கிறது சொல்லி தர்றேன். ஸோ ரெண்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரிங்களா. ஸோ நம்ம ரேடியன் என்ன பண்ணி வாட்டி பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா இன்ஷா அல்லாஹ். ரேடியன். ஸோ ரேடியன் பண்ணிடுவோமா பாருங்க. இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது 45 டிகிரினா பை பை 4 பிளஸ் அடுத்து காஸ் இன்வெர்ஸ் மைனஸ் 1/2னா 120. அப்ப ஆன்சர் 123 2 பை பை 3 2 பை பை 3. எஸ் சார். அடுத்து மைனஸ் 30 டிகிரினா பை பை 6 கரெக்ட் தானேமா பை பை 6. எஸ் சார். இப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் எல்லாத்துக்கும். இங்க 4 இங்க 3 இங்க 6 எல்சிஎம் தெரியுமா எல்சிஎம் 12 வரும் எஸ் சரிங்களா. சார். எல்சிஎம் என்ன ஒரு 12 வரும். நான் டிவைல 12 போட்டேன். அப்ப இந்த 4 எந்த நம்பரால பெருக்கினா 12 வரும் 3 ஆல பெருக்கலாமா மேலே 3 ஆல எஸ் பெருக்குங்க. சார். அப்ப 3 பை சரிங்களாமா. அடுத்து இந்த 3 எந்த நம்பரால பெருக்கினா 12 வரும் 4 ஆல பெருக்கலாமா மேலே 4 ஆல எஸ் பெருக்கு சார். பிளஸ் 8 பை மைனஸ் இப்போ இங்க 6 எந்த நம்பரால பெருக்கினா 12 வரும்னா 2 மேலே 2 ஆல பெருக்கினா 2 எஸ் பை சார். இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 11 பை 11 பை மைனஸ் 2 பை டிவைட் பை 12. ஸோ ரெண்டையும் கழிங்கம்மா எஸ் சார். ஆன்சர் 9 9 பை பை 12. ஸோ ரெண்டுமே 3 டேபிள் கேன்சல் பண்ணுங்க 3 பை பை 3 by 4. ஸோ 4. இதான் நமக்கு ஆன்சர். ஓகே தானேம்மா. எஸ் சார். ஸோ நீங்க எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான் நோ ப்ராப்ளம் ஓகேவா. ஓகே சார். ஸோ ஒரு நிமிஷம் இருக்குது ஒரு நிமிஷம் ஒரு சம் முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சரிங்க சார். இன்ஷா அல்லாஹ் 12th சம். ஆன்சர் பண்ணிக்கலாமா டக்கு ஆன்சர் பண்ணி வாங்க பாப்போம். இஸ் ஈக்குவல் டு காஸ் எந்த டிகிரிக்கு 1/2 காஸ் எந்த டிகிரிக்கு 1/2 டக்குன்னு சொல்லுங்க. 60 கன்ஃபார்ம் 60 தானே. எஸ் சார். பை பை 3 5 by 3 பிளஸ் 2 இன்ட்டு எந்த டிகிரிக்கு 1/2 எந்த டிகிரிக்கு 1/2 சாரி 30 31 5 by 6 5 by 6 கட் பண்ணிடுமா 1 டைம் 3 டைம். 3 அப்ப இங்கேயும் 5 by 6 இங்கேயும் 5 by 6. வாட் இஸ் ஆன்சர் 5 by 3 plus 5 by 3. வாட் இஸ் ஆன்சர்மா 2 5 by 3 2 5 by 3. that's the result. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுமா. இதெல்லாம் 1 மார்க் வருமா சார்? ஏன் 2 மார்க் என்ன 2 மார்க் கேட்க கூடாதா?